ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்து இன்னையோட 1 வருஷம் முடிய பொழுது உங்களுடைய இந்த ஆதரவுனால் மட்டும்தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ வியூஸ் எனக்கு போயிருக்கு. இந்த சேனலையும் நான் மேற்கொண்டு நடத்த முடிஞ்சுது. இதே ஆதரவை நீங்கள் தொடர்ந்து தருவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ரவா பால் கேசரி தான் பார்க்க போகிறோம். யூஷுவல் கேசரி மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்பவும் போல் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போய் கேசரி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் நமக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ அவ்வளோத்தையும் பொடி பண்ணி இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து ஒரு ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யிலே 1 கப்பு ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரவையும் நம்ம எடுக்க தேவையில்ல. அதுலேயே நம்ம பால் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஆடி மாதம் வருது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி ஒரு கேசரியை செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பச்சை கற்பூரம், குங்குமப்பூலாம் சேர்க்கறதுனால சாமிக்கும் உகந்ததாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே ரவாவை நல்லா வறுத்துட்டு இப்போ 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கப்பு பால், 2 கப்பு தண்ணி. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 1 கப்பு பால், 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கட்டி தட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்லோ இதுலேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா அந்த சூட்லேயே நமக்கு அது நல்லா வெந்து வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் இது வேகிறதுக்கு நம்ம கிளறிக்கிட்டு இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவை நம்ம சேர்த்துடலாம். குங்குமப்பூ சேர்த்தும் நான் கலருக்காக கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். நான் இந்த தடவை மஞ்சள் கலர் தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா குங்குமப்பூ இருக்கிறதுனால மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேருங்க. இல்லைனா வெறும் குங்குமப்பூவை மட்டும் சேர்த்து கூட கலர் சேர்க்க விரும்பாதவங்க அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பொருட்களை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழைய வெந்து வந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது எனக்கு ஸ்வீட் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாகவோ குறைச்சலாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இப்போ அடுத்தடுத்த பொருட்களையும் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்ல இது கரைஞ்சி அப்படியே அந்த கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா? அந்த டைமில் அடுத்த பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். இதில் கட்டிலாம் நமக்கு தட்டாது, நல்லாவே இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காமிக்கும். இப்போ நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். அதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வறுத்த முந்திரியையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம நெய்யே சேர்க்கலை. அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுன்றவங்க இறக்க போகிற டைமில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் கிளறி இறக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி இலகன பதமாக இருக்கிற ஸ்டேஜிலே கேசரியை எடுத்துருங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் நமக்கு அந்த கேசரி கட்டி தட்டாமல் நல்ல இலகன பதமாகவே இருக்கும். இல்லைனா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி கட்டியாக ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டேஜிலே இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். யூஷுவல் கேசரின்னு செய்யாமல் விட்டுறாதீங்க. இந்த பால் சேர்த்து செய்யும் பொழுது நல்லாவே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.